இன்ஷா அல்லாஹ் இன்றைய இரவு இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 9 பிறை 10 நோன்பு. ரசூலுல்லாஹ் பிறை 9லையும் பிறை 10லையும் நோன்பு நோக்குமாறு தான் எங்களுக்கு ஹதீஸில் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் தாசுஆ 9வது தினமும் நான் நோன்பு நோட்பேன் அப்படின்னு சொல்லி. சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் 9 நோட்க முடியலையா 10 11 நோட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 11 நோட்கலாம் என்றதுக்கு சுன்னாவில் எந்த முன்மாதிரியும் ஹதீஸில் எதுவுமே இல்லை. நாங்களாக ஒரு விஷயத்தை செய்யலாம் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு எடுக்கக்கூடாது. இப்போ பிறை 9ல் ஏன் நாங்கள் நோன்பு பிடிக்கணும்னு சொல்கிறோம்? சரி, பிறை 10ல் நோன்பு ஏன் நாங்கள் பிடிக்கிறோம்? பிறை 10ல் ஏன் நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம்? ரசூலுல்லாஹ் பிடிச்சதுனால பிடிக்கிறோம். ரசூலுல்லாஹ் பிடிக்கவே இல்லைன்னு வைங்களேன், நாங்கள் பிடிப்போமா? பிடிக்க மாட்டோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரி இருக்க போய் நாங்கள் பிறை 10ல் நோன்பு பிடிக்கிறோம். அந்த தூதருடைய முன்மாதிரி என்ன? பிறை 10 நான் உயிரோடு இருந்தால் பிறை 9 நான் நோன்பு பிடிப்பேன், யூதர்களுக்கு மாறு செய்வதற்காக. ஏன்னா அவங்க 10ல் மட்டும் பிடிப்பாங்க. அப்போ தாசுஆ பிறை 9ல் பிடிக்கலாம், பிறை 10ல் பிடிக்கலாம், 11ல் பிடிக்கலாமா? 9 மிஸ் ஆயினா அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. நாங்களாக விட்டடிக்கக்கூடாது. 9 மிஸ் ஆயினா நீங்கள் 11ம் பிடிக்கலாம் என்று சில பேர் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் மார்க்கத்தில் அதற்கு எந்த முன்மாதிரியும் எந்த ஆதாரமும் இல்லை. எனவே இன்றைய இரவு சஹர் செய்து சனிக்கிழமை நாளைக்கு ஒரு நோன்பு, சனிக்கிழமை இரவு சஹர் செய்து ஞாயிற்றுக்கிழமை 2வது நோன்பு. எனவே இந்த முஹர்ரத்துடைய பிறை 9 10 நோன்பை நோற்று அந்த நன்மையை, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நன்மையை பெற்றுக்கொண்ட அந்த கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்து அருள் புரிவானாக.